ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலன் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் சக்தியை தேடி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னு சொன்னால் தேனுவும் அதே மாதிரி அன்புவும் சேர்ந்துட்டாங்க என்ற விஷயத்தை சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏற்கனவே தேனு சக்திக்கு இந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால் சக்தியுமே சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. வாவேலு என்ன சொல்கிறதுக்காக வாரன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு தெரியுமென்றது எனக்குமே தெரியும் தான். இருந்தாலுமே இதை பற்றியெல்லாம் உன்னோட சொன்னால் தான் எனக்குமே சந்தோஷமாக இருக்கும், அதுதான் வந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் அந்த அன்போட மாமாக்கு இவ்வளவு கோபம் ஆகாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவர் என்ன பண்ணார் என்ற மாதிரி சக்தி கேட்குறாங்க. கேட்கும்போது வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அன்போட அம்மா தேனுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் அவங்களோட மாமா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை வேண்டாம், அன்புக்கு எந்த பொண்ணோட நிச்சயமாச்சுதோ அவங்கள தான் கல்யாணம் ஆகணும் என்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணி தேனுவை அங்கே வெளியிலேயே போக சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி விட்டுட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏனத்துக்காக அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க? சரி வேலு, இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அன்போட மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தேனுவை பிடிக்கலை போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சங்கர் சாரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆமாம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல போல இருக்கு. ஆனால் அன்போட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேனு அந்த வீட்டில் வாழணும் என்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க என்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே அவங்க அந்த வீட்டில் போய் வாழணும். பாவம் தேனு அக்கா, அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நாசமாக போயிட்டுது. இனியாவது நல்லா இருக்கணும் என்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வேலனுக்கு ஒரு கால் வருது. எங்கே இருந்தேன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு கால் வருது. அப்படி வரும்போது வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்துடுறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது சக்தி கேட்குறாங்க. யார் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஒரு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க என்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சங்கர் சார் வாங்க நாங்கள் போகலாம் என்ற மாதிரி வராங்க. எதுக்காக அவங்க கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே வேலன் இந்த தென்னரசு விஷயத்தில் யார் இதை பண்ணது, தென்னரசு இல்லாமல் பண்ணது யார் என்றதை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தான் அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் யார் அதை பண்ணியிருப்பாங்க? உண்மையிலே செல்வி தான் அதை பண்ணாங்களா, அல்லது வேறு யாரும் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தென்னரசுக்கு நிறைய எதிரிகள் இருக்குது. அதனால் அவங்கள யாராவது ஒருத்தங்க அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் தானே என்ற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு சேரன் மீது ஒரு சந்தேகம் வருது. எதுக்காக சேரன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறான், எதுக்கு என்ன இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறான், சக்தியோட வாழ்க்கையை பற்றி எதுக்கு நினைக்கல. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒருவேளை சேரன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க இதை பற்றியெல்லாம் ஆராய வெளிக்கிடும்போது தான் அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள் சிலவற்றை பற்றி சொல்கிறதுக்காக இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு கேட்குறாங்க, உங்களுக்கு சேரன்ன்றவங்க யார், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, தென்னரசுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நீங்கள் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்களே இல்லை இதை நான் பண்ணல, வேறு யாரோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னால் வேறு ஒருத்தங்களோட ஃபோன் சிக்னல் அந்த இடத்துல இருந்திருக்குது. அவங்க இறந்த நேரத்தில் அந்த வேற ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது யார் அங்கே இருந்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வேறு யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒருத்தங்க மேலே சந்தேகம் இருக்குது தான், ஆனால் ஆதாரம் இல்லாமல் எப்படி அவங்கள சொல்கிறேன்னு தான் எனக்குமே தெரியலை. ஏன்னு சொன்னால் அவங்க என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஆச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வேலை நான் சேரனை தான் சந்தேகப்படுறேன், ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு எதுவுமே பெருசாக கிடைக்கல என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னண்டு உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுது என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் இப்போ அந்த வீட்டில் இருந்து இல்லாமல் போனனோ அண்டையில் இருந்து சேரனுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கலை, சக்தியிலேருந்து என்னை பிரிக்கணுமன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்வியிலையும் அவன் பாசமாக இல்லை, செல்வியிலையும் பயங்கர கோபமாக தான் இருப்பான். அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கடைசியாக நின்றது நாங்கள் 2 பேரும் தான். அந்த இடத்துல சேரனை நின்றுப்பனோ எங்களுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கோம் என்ற எனக்கு
சந்தேகம் இருந்தது. அதனால் வந்து எனக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது சரிதான், சேரன் தான் அங்கே நின்றுக்கிறாங்க போல இருக்குது. அவங்களோட ஃபோன் சிக்னல் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அவங்கள வந்து நாங்கள் வந்து விசாரிக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி என்று சொன்னால் அவங்கள தானே நீங்கள் கூப்பிட்டுருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்களுமே இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க என்றதை வந்து நாங்கள் சரியாக கண்டுபிடிச்சு நாங்கள் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டுன்றபடியாக இவளை வந்து சொன்னீங்களா, அல்லது நான் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறபடியை தான் சொன்னீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் உங்களோட ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லலை. நீங்களுமே இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்கிறீங்க. இந்த தப்பு பண்ணவன் வந்து எந்த தப்புமே பண்ணாதவன் மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான். அவனை கண்டிப்பாக வந்து பிடிக்கணும். அவன் வந்து எங்களை சந்தேகப்படாத அளவுக்கு அவனை வந்து பிடிச்சிட்டு வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா? நீங்கள் வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிடும் போதே அவனுக்கு சந்தேகம் வந்துடுமே என்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவன் வீட்டில் இருப்பான் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஒன்று போய்க்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து சேரனோட நடவடிக்கைகள் சரியில்லைன்ற மாதிரி தான் வந்து தங்கச்சியுமே சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து பெருசாக வந்து வீட்டில் நிற்கிறது இல்லை. வீட்டில் நிற்கிற நேரம் பார்த்து வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடணும்ன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க. மீனா வந்து கால் பண்ணும்போது வந்து வேலன் ஒரு நிமிஷம் முன்னிட்டு மீனாவிட்ட வந்து என்ன மீனான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைன்னா இவரை வந்து காணவே இல்லை, அன்றைக்கு நீ வந்து மிரட்டிட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறமா இவர் வீட்டுக்கு வர்றதில்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா 2 நாளாகவே வீட்டுக்கு வரலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாண்ணா, வீட்டுக்கு வரலை, என்னோடையுமே பிரச்சனை தானே, அதனால் வந்து எங்கே போகிறார் என்ன செய்கிறாருன்றதை எனக்குமே அவர் சொல்லலை, நானுமே கேட்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு நவீன், அதாவது வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து இதை பற்றி இவங்களோட பேசியிருப்பாங்க. பேசின இடத்துல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குமே அடிச்சிருப்பாங்க, இல்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டு பக்கமே வராமல் சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அறிஞ்ச உடனே வந்து வேலனுக்கு ஒரு சந்தேகம் வருது. எதுக்காக சேரன் வந்து வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா சேரன் எங்கேயோ தலைமறைவாக இருக்கிறானோ என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சேரன் வேறு எங்கேயோ தான் இருக்கிறாங்க போல இருக்குது, வீட்டில் வந்து வாரது குறைவாக இருக்கிறபடியாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது போல இருக்குது, தன்னை பிடிச்சாலும் வந்து சந்தேகம் வந்துட்டது போல இருக்குன்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து செல்வியோட மாமனார் வந்து சக்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க, நவீன் இவங்க வந்தாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, வரலையே, செல்வியும் வரலை நவீனும் வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, செல்வி இங்கே தான் இருக்கிறாங்க, நவீன் இங்கே வந்தாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வேலனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. வேலன், நவீன் எங்கேயாவது பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, ஏன் கேட்குறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, நான் காணலை, ஏன் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா, நவீன் வந்து வீட்டுக்கு வரலை, காலமாக போனவ இன்னும் வீட்டுக்கு வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. காலையில் போனவங்க வீட்டுக்கு வரலையா, ஒருவேளை எங்கேயாவது டியூட்டியில் நிற்கிறாங்களோ தெரியல, உங்களுக்கு சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க, அல்லது செல்விக்கு சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்கே போகிறதுண்டாலும் சொல்லிட்டு தான் போகிறோம், ஆனால் வந்து இன்றைக்கு வரவே இல்லை, இன்றைக்கு வந்து ஏழியாவே வாரேன்னு சொன்னோன்னு ஆனால் வரவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து வேலனுக்கு சந்தேகம் இன்னுமே கூடுது. ஏன்னு சொன்னால், நவீனமே வீட்டுக்கு போகல, சேரனுமே வீட்டுக்கு வரையிலன்னு சொன்னால் ஏதோ நடந்திருக்கு, நவீனம் சேரனுமா சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து தன்னை வந்து குற்றவாளியாக்குறதுக்காக வந்து இவங்க கஷ்டப்படுறாங்களா, அல்லது இவங்க தாங்க பிடிபட்டுடுவோம்ன்றதுக்காக எங்கேயாவது வந்து தலைமறைவாக இருக்கிறாங்களா, என்ன நடந்திருக்குது என்றது வந்து ஆராயணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்போ அதுக்கு முதல்ல வந்து சேரன் எங்கே இருக்கிறாங்களன்றதை பார்க்கணும். அவங்க இருக்கிறாங்கன்றதை வந்து கண்டுபிடிச்சா தான் வந்து நவீன் அங்கின்றதை கண்டுபிடிக்கலாமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த பிரச்சனை சம்மந்தமாக தான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக இதில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எங்கே இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இதை பற்றி சக்தியோடு பேசக்கூடாது. சக்தியோடு பேசினா சக்தி பயந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால், ஒன்று வந்து சக்தியோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட், மற்றது வந்து சக்தியோட பிரதர், அதனால் அவங்க பயந்துடுவாங்க. நானே வந்து தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வந்து போகிறாங்க. அவங்க முதல்ல வந்து சேரனை கண்டுபிடிக்கிறாங்களா அல்லது வந்து நவீனை கண்டுபிடிக்கிறாங்களா தெரியல. சேரனை கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் நவீனை காப்பாற்றிடுவாங்க, நவீனை கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சேரன் வந்து மாட்டுவாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.